समस्त मंडलानि सन्तु सकल वाद्य
எனக்கு அவ்வளவுதான் டைம். அதுக்கு மேல நானே சொன்னாலும் இருக்க வேண்டாம். அது அப்புறம் அவங்களுடைய சௌகரியம். இந்த வைவாகிக மகோத்சவத்துல பகவானுக்கு அதாவது கல்யாண உற்சவம்ன்றது பிரார்த்தனை கல்யாணம்னு தைரியமா பண்ணலாம். பகவானுக்கு நம்ம வருஷத்துல ஒரு நாள் பிரம்மோத்சவத்தை கொடின்னு ஒன்று ஏற்றி கருட கொடின்னு, அதுக்கப்புறம் பகவானுக்கு அஞ்சான கல்யாண உற்சவம் பண்ணுறோம். வெகு விமர்சையாக இந்த 5ஆம் நாள் தான் கல்யாண உற்சவம். வருஷத்துல ஒரு நாள். எப்படி சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா பங்குனி உத்திரம்னு சொல்லிட்டு பிரமாதமா பண்ணுவாங்க. பார்வதி தேவிக்கும் சிவனுக்கும் கல்யாண உற்சவம். அது போல இங்க நம்ம கோயில் உங்களுக்குலாம் ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா உங்க ஊருக்கு ராமரே பகவானா இருக்க. ராமர் தான் மனுஷன் தான். இனிமே தன்னை பெருமாளாக காட்சி கொடுக்கல. எல்லா இடத்துலயுமே தன்னை மனுஷனாக தான் இருந்தார். மனுஷன் எப்படி கஷ்டப்படுறானோ அதே போல அவரும் கஷ்டப்பட்டார். 14 வருஷம் கஷ்டப்பட்டார். அவருடைய வாழ்க்கை ஃபுல்லா அவர் மனுஷன் எப்படி இருக்கணும், மனுஷன் வாழ்க்கைன்னா என்ன அப்படின்றத புரிய வச்சாராம். அது போல எப்படி அவர்தான் வாழ்ந்தாரோ அது போல நம்மளும் பகுபராகமாக வாழ வேண்டும் அப்படின்னு பகவான் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். அது போல இங்க அவர் எந்த இடத்துலயுமே தன்னை பகவானா காமிச்சிக்கல. அவர் முழுக்க முழுக்க மனுஷனாதான் இருந்தார். அப்படி மனுஷனா இருக்கும்போது மரீச்ச மகரிஷின்னு ஒரு ரிஷி தவம் இருக்கார். நீ மனுஷன் தானே, நான் எப்படி உன்னை பகவான் வந்தது? பகவான் பெருமானா கையில சங்கு சக்கரம் இப்படி பல ஆயுதங்கள் இருக்கவே, உன் கையில வெறும் வில்லு அம்மன் தானே இருக்கு. எப்படி நான் உன்னை பகவான் நம்புறது? எப்படி நான் உன்னை பகவான்னு இந்த இடத்துல என் பிரார்த்தனை நிவர்த்தி பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்குது. அவருடைய இந்த பெருந்த சந்தேகத்தை பகவான் எப்படி நிவர்த்தி பண்றாருன்னா, ராமாவதாரம் சொன்னீங்கன்னா அவருடைய மேனி பச்சை நிறமே. தசாவதாரத்தை ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு ராமன் போது பச்சை நிறம். அந்த பச்சை நிறமேனியோடு சங்கு சக்கரத்தோட மகாவிஷ்ணுவ சாரட்சா ராமாவதாரத்தில் அந்த பகவான் நான் தான். என்னை தவிர வேற யாரும் இல்லை. மனுஷன் யாரும் இல்லை. நான் தான் மனுஷனா அவதாரமா இருந்தேன். இந்த மனுஷ அவதாரம்னா மனுஷன் எப்படி இருக்கணும்ன்றதுக்காக நான் அவதாரமா இருந்திருக்கேன். இந்த அவதாரத்தை நான் தான் பகவான் அப்படின்னு எல்லாருக்கும் தன்னை மனுஷஸ்வரூபியாக காட்சி கொடுக்குவோம். எங்கேயுமே தன்னை பெருமானாவே எந்த ராம சன்னதிக்கு போங்க சங்கு சக்கரம் இருக்காது. எல்லா ராம சன்னதிலையும் வில்லு அம்பு இதுதான் இருக்கும். அங்க கூட தம்பின்ற லட்சுமணனா இருப்பார், சீதாதேவி இருப்பார், அனுமான் இருப்பார். எப்படி சிவன் கோயிலுக்கு போனா அவர் பரிவாரத்தோட விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர் 63 நாயன்மார்களோட இருக்காரோ, அது மாதிரி ராமர் சன்னதியில பாத்தீங்கன்னா அவர் ஆம்பியார் எல்லாரும் பதத்தை வச்சுட்டு யாருமே தனித்தனி சன்னதிலாம் கொடுக்கல. இதே ஒரு பெருமாள் சன்னதிக்கு போனீங்கன்னா தாயார் சன்னதி தனியா இருக்கும், ஆண்டாள் சன்னதி தனியா இருக்கும், அனுமார் சன்னதிக்கு ஒரு மூலையா அது தனியா இருக்கும், ராஜகோபுரம் தனி. ஆனா ராமர் சன்னதியில மட்டும்தான் ராமர் தான் கூட தன் தம்பியை பக்கத்தை நிக்க வச்சுட்டு ஆம்பியார பக்கத்தை நிக்க வச்சுட்டு அனுமாரத்தையும் உட்கார வச்சுட்டு வேற எங்கேயுமே சேவிக்க முடியாது. ராமர் சன்னதியில மட்டும்தான் சக குடும்ப சமேதரா இருக்க. அதனால நம்ம வாழ்க்கையில எப்படிலாம் முன்னேறணும், பகவான ராம சன்னதியில மட்டும் போய் சேவிச்சாதான் அந்த குடும்ப வாழ்க்கைன்னா என்னன்னு அவங்களுக்கு புரியும். ஏன்னா பகவான் அப்படிலாம் கஷ்டப்பட்டு நம்மளுக்கு அந்த ராம அவதாரம்னா என்னன்றது நம்மளுக்கு தெரிவிச்சு. அது போல 10 அவதாரத்தை பாத்தீங்கன்னா அது கிருஷ்ணனை யாராவது நம்ம குடும்ப வாழ்க்கையா தான் சொல்ல முடியுமா? ஏன்னா அவர் குழந்தை இன்னைக்கு கூட கிருஷ்ண ஜெயந்தி பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி வீட்டுல காதெல்லாம் போட்டு அவர் குழந்தையா என் குழந்தை வந்துட்டு உன் குழந்தை வந்துட்டு கிருஷ்ணனா அப்படிதான் சொல்லுவோமே தவிர அவர் குடும்ப வாழ்க்கையா ராமர் வந்துட்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யாராவது ஒரு தம்பதியா நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா இந்த குடும்பத்துக்கு அவங்க தம்பதியா வந்தாங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா கிருஷ்ண அவதாரமோ வேற ஏதாவது ஒரு நரசிம்ம அவதாரமோ ராம அவதாரமோ சொல்ல முடியுமா? முடியும். ராம அவதாரத்தை மட்டும்தான் தம்பதியா வர முடியும். அதே மாதிரி உங்க ஊருக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா ராமாவதாரத்தை மட்டும்தான் நம்ம தம்பதியா பெருமாள் வேற எதுவுமே முடியாது. எனவே இப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை மாங்கல்யதாரன் ஆனவனே கிளம்பினா எல்லாம் முடிஞ்சது நான் சொன்னேன். அந்த ஒரு பாக்கியம் நமக்கு அதாவது பாதி சாப்பாடு சாப்பிடல, பாதி தோசை தான் நமக்கு பிரச்சனை.
மீதி தோசை அங்க இருக்கு வயிற்றுக்குள்ள போகலையே. அவருடைய அனுகிரகம் நமக்கு முழுசா வேணும்னா அவருடைய முழு இந்த நிகழ்ச்சியும் பார்த்தாதான் நம்மளுக்கு அந்த முழு தோசை சாப்பிடணும். எப்படின்னா முழுசா அனுகிரகம். அதனால இன்னும் 10 நிமிஷங்கள் எல்லா காரியமும் முடிஞ்சிருது. முடிஞ்சுன்னா எல்லாருமே பிரசாதம் வாங்கிட்டு இன்னும் பகவானுக்கு இங்க பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் பார்த்துட்டு பகவானுடைய குங்கும பிரசாதம் கொடுப்பாங்க. நீங்க வந்து அர்ச்சனை சுவாமிலாம் கொடுத்தா அவர்கிட்ட வாங்கிக்கலாம். இப்படி எல்லாத்தையும் வாங்காம ஒரே வீட்டுக்கு அனுப்பிட்டோம்னா அதான் நான் சொன்ன மாதிரி மாறு இடத்துல இருக்கணும். அதே போல இங்க இந்த தம்பதி கல்யாணத்தை ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் பண்றது போல நம்ம இங்க கல்யாண வைபவமாக நடைபெற்றது. முதல்ல புண்ணியாக வாதனம் என்று சொல்லக்கூடிய இடத்தை சுத்தி பண்றதுக்காக சுத்தி புண்ணியாக வாதனம் பண்ணோம். அதை தொடர்ந்து மற்ற கோயில்ல நித்திய கல்யாண உற்சவம்னா அங்குராரணம் என்று சொல்லக்கூடிய முளைப்பாரிடுதல் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி உண்டு. இப்ப நம்ம வந்து நவதின அப்படி போங்கம்மா எல்லாரும் போய் கொடையெல்லாம்